இவன் ஒருத்தன் பாத்தியாடி அவனை? நீ இருக்கும்போது அப்பா பயமாவது இருந்துச்சு. அம்மா இல்லாத புள்ள செல்லம் கொடுத்து வளர்ந்துட்டேன் பாரு. இப்போ அதுவும் போச்சு. நான் ஹிட்லரா? நீ வாமா. இப்படி இவனை இப்படி கொஞ்சிட்டே இருந்த சரி வராது. இவனுக்கு எப்படி வராதுன்னு நான் பாத்துறேன். என்னது 17 டேபிள் தானே? சொல்றா. 17 into 8 எவ்வளோ? சொல்லு. 17 8s எவ்வளோ? எனக்கு தெரியாது. தெரியலன்னா தெரிஞ்சுக்கணும். இடியட். சொல்லு. 17 into 8 சொல்லு. முடிக்காத. சொல்லு. 17 8s எவ்வளோ? வரலப்பா. எழுது எழுது எழுது. எழுதுனா தலைக்கிறோம் மண்டைக்கிறோம். எழுது எழுது. 17 8s எழுது எழுது. எனக்கு தெரியும். தெரியலன்னா கத்துக்கோ. அண்ணன் கொஞ்சம் டைம் கொடுங்கப்பா, சொல்லிடு. அதெல்லாம் முடியாதுமா. டைம் நிறைய கொடுத்தாச்சு. டியூஷன் சேர்த்தாச்சு. பிரின்சிபல் கையை கால பிடிச்சி கேட்டாச்சு டைம் கொடுங்கன்னு. இனி முடியாது. பிரயோஜனம் இல்லை. நானே உட்காரேன்டா. பாத்துறேன்டா. ஆபீஸ்க்கு லீவ் போட்டு உட்காரேன்டா. உனக்காக சொல்லு. சொல்லு. 17 into 8 எவ்வளோ? சொல்லு. சொல்லு. இன்ட்ரெஸ்ட் இல்ல. இன்ட்ரெஸ்ட் இல்லையா? ஏன்டா உங்க அம்மா போனதுக்கு அப்புறம் எனக்கு வாழ இன்ட்ரெஸ்ட் இல்ல. செத்தா போயிட்டேன் நானு. என்னடா இன்ட்ரெஸ்ட் இல்ல? கிரிக்கெட் பாக்குறதுக்கு மட்டும் நைட் எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கு உனக்கு. தண்ணி வேணா, சாப்பாடு வேணா, எதுவுமே வேணா உனக்கு. இது மட்டும் ஏதாவது உனக்கு ஏன்டா இன்ட்ரெஸ்ட் இல்ல உனக்கு? தர்க்கமா ஏண்டா? இந்த இளவால தானே? இந்த இளவால தானே படிப்பு மேல இன்ட்ரெஸ்ட் இல்ல உனக்கு? இந்த இளவால தானே நான் சொல்றது எதுவும் ஏற மாட்டேங்குது உனக்கு? தள்ளு. அப்பா நீ ஃபேவரட் பாரு. வேண்டாப்பா. அப்பா நான் சொல்றது கேளுங்க. அப்பா வேண்டாப்பா ப்ளீஸ். அப்பா இந்த செகண்ட் வந்து கிரிக்கெட் அதன வார்த்தை கூட வாயில இருந்து வரக்கூடாது. இனிமே கிரிக்கெட் ஆடுறேன் பாக்குறேன்னு சொன்ன பெத்த புள்ள கூட பார்க்க மாட்டேன். கொன்னுடுவா உன்னை. நான் கிரிக்கெட் ஆடுவேன். என்னது? கிரிக்கெட் தான் ஆடுவேன். ஏண்டா எவ்வளவு சொன்னாலும் புரியாது உனக்கு? எனக்கு மேட்ச் வராதுப்பா. கிரிக்கெட் தான் தெரியும். எதிர்த்து பேசுற? படிக்க மாட்டியா? படிக்க மாட்டேன். படிக்க மாட்டேன். நான் பாத்துறேன். எப்படி படிக்க மாட்டேன்? வா வா. 17 into 8 எவ்வளவு சொல்லு. ஏய் நான் அடிச்சது போத வாடா. சொல்லு. 17 into 8 எவ்வளவு சொல்லு. 7. டேய் டேய் கார்த்திக். டேய் டேய் கார்த்திக். டேய் கார்த்திக் எதுடா? டேய் கார்த்திக் 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 கார்த்திக். சார், ஐ எம் சமுத்திரம், சோஷியல் ஆக்டிவிஸ்ட். உட்காருங்க. சுப்பிரமணியம் எங்க காலனியில் தான் இருக்காரு. சரி, அவர் எந்த தப்பும் பண்ணல சார். ரிலீஸ் பண்றீங்களேன் ப்ளீஸ். உங்க இஷ்டத்துக்கெல்லாம் விட முடியாது. எதுவா இருந்தாலும் கோர்ட்ல போய் சொல்லுங்க. இந்த சின்ன விஷயத்தை ஏன் பெருசு பண்றீங்க? அவர் கிரிமினல் இல்ல சார். அப்பாங்கிற உரிமையில அடிச்சிட்டாரு. உங்க கண்ணுக்கு அவர் அப்பாவா தெரியலாம், எங்களுக்கு அவர் அக்யூஸ்ட் தான். ஐயோ அப்படிலாம் இல்ல சார். புள்ள வேற ஹாஸ்பிட்டல்ல இருக்கான், பொண்ணு வீட்டுல தனியா இருக்கு. கொஞ்சம் தயவு பண்ணுங்க சார். கேஸோட சீரியஸ்னஸ் புரியாதா உங்களுக்கு? சார், இட் வாஸ் ஜஸ்ட் an accident. எந்த மோட்டிவும் கிடையாது. சார் கூட எங்க காலையில தான் இருக்காரு. இவரை வேணா கேட்டு பாருங்களேன். சார், அவர் ரொம்ப வருஷமா இனிமே உங்களுக்கு மரியாதை ப்ளீஸ் சார். ஆர்கியூ பண்ணி உள்ள தூக்கி வச்சிருவேன். ரொம்ப நல்லவன் சார். அவர் ரொம்ப நல்ல மனுஷன் தான். உங்க பேச்செல்லாம் கேட்டு அனுப்ப முடியாது. ஹலோ,
ஸ்டேஷன்ல தான் இருக்கேன். இன்ஸ்பெக்டர்ட்டே கொடுக்குறேன் சார். நான் கேரண்டி சார். ப்ளீஸ் போங்க. பேசுங்க யாரு ப்ளீஸ் பேசுங்க. நீங்க யாரு? சுப்புவோட நெய்பர். ஹலோ சார். சார் விட்டுறேன் சார். சரி சார். ஓகே சார். அதெல்லாம் பார்த்துக்கலாம் சார். நோ ப்ராப்ளம் சார். எஸ் சார். தேங்க்யூ சார். சார் சொல்றதுனால விடுறேன். எஃப்ஐஆர் போட்டிருக்கேன். விசாரணைக்கு தேவைப்படும் போது கூட்டிட்டு வரணும். Thank you, sir. Thank you. மேடம் ரொம்ப இந்த நன்றி, ஃபார்ம்ல ஒரு கையெழுத்து போடுங்க. யோ ரிலீஸ் பண்ணியா? எஸ், உங்கள் பையன் உயிருக்கு ஆபத்து ஒன்றும் இல்லை, பட் தலையில் பலமாக அடிபட்டிருக்கு. தெர் இஸ் அ மேசிவ் இன்ட்ராக்ரேனியல் ஹெமரேஜ். எவ்வளவோ ட்ரை பண்ணோம், பட் இஸ் கான் இன் டு கோமா. கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாமல் போய் பாருங்கள். ம் சிஸ்டர். இந்த செகண்ட் அந்த கிரிக்கெட் அதுல வார்த்தை கூட வாயிலிருந்து வரக்கூடாது. இனிமே கிரிக்கெட் ஆடுறேன் பாக்குறேன்னு சொன்ன பெத்த புள்ள கூட பார்க்க மாட்டேன். கொன்னுடுவோம் உன்னை. எனக்கு மேட்ச் வராதுப்பா. கிரிக்கெட் தான் தெரியும். எதிர்த்து பேசுறேன். படிக்க மாட்டியா? படிக்க மாட்டேன். எப்படி படிக்க மாட்டேன் நான் பார்த்துக்கிறேன். வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? சாரி, செம்ம டிராபிக்கா, லேட் ஆயிடுச்சு. கார்த்திக் ஒன்னும் டிஸ்டர்ப் பண்ணலையே? பாத்தியா அங்கிள் எல்லாம் எப்படி உன்னை பாத்துக்கிறாங்கன்னு? காலனில உன் ஃப்ரெண்ட்ஸ் வெயிட்டிங்கு. கோச் வேற ஃபோன் பண்ணியிருந்தாரு, எப்போ வருவான் கார்த்திக், பிராக்டிஸ் பண்ணணும், செலக்ஷன்ஸ் கிட்ட வந்துடுச்சுன்னு, சீக்கிரம் வந்துடுவேன்னு சொல்லியிருக்கேன். அப்புறம் கிரிக்கெட் ஞாபகம் வந்துச்சு. நேத்து சூப்பர் மேட்ச் மிஸ் பண்ணிட்டேன். இந்தியா ஆஸ்திரேலியா மேட்ச். ஆஸ்திரேலியா ஸ்கோர் என்ன தெரியுமா? 180 ஆல் அவுட். நம்ம புது போலர் யார் அவன் பேரு? அஸ்வின். சூப்பரா போல் பண்ணான். மேட்ச் நம்ம ஜெயிச்சிட்டோம் டிசைட் பண்ணிட்டோம். ஆனா திடீர்னு பார்த்தா 3 விக்கெட் 8 ரன் போச்சுன்னு நினைச்சேன். அப்போ தான் பாரு ஆளு தோனி. என்ன ஆட்ட பிச்சு தான் போ. உனக்கு பிடிக்குமே அவனுடைய ஹெலிகாப்டர் ஷாட். அதுல ஒரே ஓவர்ல 3 6 அடிச்சான் பாரு. உன் ஞாபகம் தான்டா வந்தது எனக்கு. போதுண்டா கார்த்திக். டேய் போதுண்டா. நீ இல்லாம மேட்ச் பார்க்க முடியலடா. போர் அடிக்குது. என்னடா கார்த்திக், தெரியாம அடிச்சிட்டா. மன்னிச்சிடுறா கார்த்திக். என்னடா கார்த்திக், அவன் மன்னிச்சிடுறா கார்த்திக். சாரிடா கார்த்திக். எந்திரா கார்த்திக். கார்த்திக் சாரிடா கார்த்திக். அப்பா அவன்டா எந்திர சொல்லுங்க அவனை. சாரிடா கார்த்திக்.
எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் தெரியல, பயமா இருக்கு. கோமா ஸ்டேஜில் நாங்கள் எதுவும் சொல்ல முடியாது. உங்கள் சன்னுக்கு பிரெயினில் டிஃப்யூஸ் ஆக்சினல் இன்ஜுரி இருக்குது. பிரெயினில் வீக்காக இருந்தால் இந்த மாதிரி ஆகும். இது 6 வாரத்துலையும் சரியாகலாம், 6 மாதத்துலையும் சரியாகலாம். இனிமேல் நீங்கள் ஹாஸ்பிட்டலில் இருக்கணும்னு அவசியம் இல்லை, வீட்டில் வச்சே பார்த்துக்கலாம். உங்களுக்கும் செலவு குறையும். ரெகுலர் செக்கப்புக்கு கூட்டு வாங்க, அது வரும். வீட்டில் பையனுக்கு பிடிச்ச அட்மாஸ்பியர் இருக்கட்டும். கிரிக்கெட் பிடிக்கும்னு சொன்னீங்கல்ல, அதே ஆம்பியன்ஸ் பையனை சுற்றி இருக்கணும். உங்கள் பையனால் சாப்பிட முடியும், தூங்க முடியும், வீல் சேரில் கூட உட்கார முடியும். ஆனால் எதையும் ஞாபகம் வச்சு தானாக பண்ண முடியாது. ஒரே இடத்துல பொம்மை மாதிரி வச்சிடாதீங்க, வெளியெல்லாம் கூட்டு போங்க. டோன்ட் லூஸ் யுவர் ஹோப். தேங்க்யூ டாக்டர். எவ்வளோ ஆச்சு சார்? 82,000 rupees. ஆ 82,000. இது 53,000 ரூபாய் இருக்கு. பேலன்ஸ் 2 நாள் கழிச்சு கொடுக்கலாமா? மொத்த பணத்தையும் கட்டினா தான் டிஸ்சார்ஜ் பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா டெய்லி பெட் சார்ஜஸ் 5,000 rupees. அரேஞ்ச் பண்ணிக்கிறீங்களா? பேலன்ஸ் இங்கே இருக்கு, அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணுங்க. இன்னைக்கு நாங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணிக்கிறோம். சார் ரெசிப்ட். ஆண்டி, கார்த்திக் அண்ணாவுக்கு என்னாச்சு? ஏன் படுத்திருக்காங்க? அண்ணனுக்கு உடம்பு சரியில்லை. அண்ணே வாங்க அண்ணே. என்ன சார், இப்போ இந்த ஹில் ஸ்டேஷன் போயிருந்தீங்க, ஆளே காணோம்? இல்லை, உங்கள் காசை நான் திருப்பி கொடுத்துட்றேன் அண்ணே. எப்போ கொடுப்ப? இந்த மாதம் கொஞ்சம் பட்ஜெட் டைட்டுன்னு. அதான் கேட்குறேன், எப்போ? என் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை. அப்போ எப்படி கொடுப்ப? என்ன மனுஷன் நீ? இவ்வளோ நடந்திருக்கு, பையனுக்கு இந்த மாதிரி ஆகிப்போச்சுன்னு ஒரு வார்த்தை சொன்னியா நீ? பைசா பாக்கி இல்லாமல் வசூல் பண்ணுறவன் தான் நான். வார்த்தை மீறி நடந்த வீடு பூந்து எலும்பு உடைச்சிருவேன்.